வணக்கம். நாள் பூரா டெஸ்க்லயே உட்கார்ந்து உட்கார்ந்து உடம்பெல்லாம் டயர்டா இருக்கா? அப்போ வாங்க, அடுத்த சில நிமிஷத்துல உங்க வேலை நாளை எப்படி இன்னும் எனர்ஜியோட ஆரோக்கியமா மாத்தலான்னு சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழிகளை பார்க்க போறோம். உங்க டெஸ்க் சேர் ஒரு ஜெயில் மாதிரி இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறதோட விளைவு தான் இது. கழுத்துல ஒரு டைட்னஸ், முதுகுல ஒரு இறுக்கம், இடுப்புல ஒரு அசதி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான விஷயமா இருக்கா? அது மட்டும் இல்லாம சாயங்காலம் ஒரு 3 மணி ஆச்சுனா போதும் மொத்த எனர்ஜியும் டவுன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். இது எல்லாமே ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதோட அறிகுறிகள் தான். சரி, இந்த அறிகுறிகளை எப்படி சரி பண்றது? முதல்ல இந்த பிரச்சனைகளோட மூல காரணத்தை புரிஞ்சுக்குவோம். அப்புறம் அசைவு, உறக்கம், நீரேற்றம்னு 3 முக்கியமான விஷயங்கள் மூலமா இதுக்கு தீர்வு காண்போம். கடைசியா நீங்க இன்னிக்கே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்டெப்போட முடிக்கணும். இந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும்னா முதல்ல பழக்கங்கள் எப்படி உருவாகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, உண்மையான நிரந்தரமான மாற்றத்தை எப்படி கொண்டு வரதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பார்ப்போம். புதுசா ஒரு பழக்கத்தை உருவாக்க 21 நாள் போதும்னு நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா? அந்த 21 நாள் கதை இருக்குல்ல, அது ஒரு பெரிய மித். உண்மை என்ன தெரியுமா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு புது பழக்கம் நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போக சராசரியா 66 நாட்கள் ஆகுமா. ஆமா, நாம நினைக்கிறத விட 3 மடங்கு அதிகம். அப்படின்னா இந்த 66 நாள் எல்லாருக்கும் ஒண்ணுதானான்னு கேட்டா இல்ல. அது நீங்க என்ன பழக்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, அது எவ்வளவு ரெகுலரா பண்றீங்க, உங்க சூழல் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மாறும். சிம்பிளான பழக்கங்கள் வேகமா உருவாகும். சரி, நம்மளோட முதல் தூண் மைக்ரோ மூவ்மெண்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன அசைவுகள். பெரிய ஒர்க் அவுட் எல்லாம் தேவையில்லை. உங்க வேலை நேரத்திலே நீங்க செய்யக்கூடிய குட்டி குட்டி அசைவுகள் தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு நேரம் செய்றீங்கங்கிறத விட எவ்வளோ அடிக்கடி செய்றீங்கங்கிறது தான் முக்கியம். 1 மணி நேரம் ஜிம்முக்கு போறதை விட நாள் முழுக்க சின்ன சின்ன பிரேக் எடுத்து மூவ் பண்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட ரிசல்ட்ட பாருங்க, சும்மா அசந்துடுவீங்க. ஒரு ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்க எடுக்கிற வெறும் 2 நிமிஷம் ஸ்ட்ரெச் பிரேக் உங்க கழுத்து மற்றும் முதுகு வலிய கிட்டத்தட்ட 40% குறைக்குதாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ். நாள் பூரா கம்ப்யூட்டர் முன்னாடி குனிஞ்சு உட்கார்ந்து முதுகு வளைஞ்சு போச்சா? இந்த சிம்பிள் ஸ்ட்ரெச் உங்க டெஸ்க்லயே செய்யலாம். இது உங்க மார்பு தசைகளை நல்லா விரிச்சு உங்க போஸ்டரை உடனே சரி பண்ண உதவும். அடுத்து, ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிறதால நம்ம இடுப்பு தசைகள்லாம் டைட் ஆயிடும். அதை ரிலீஸ் பண்ணதான் இந்த ஸ்ட்ரெச். இதை நீங்க டெஸ்க்ல உட்கார்ந்துட்டே யாருக்கும் தெரியாம கூட பண்ணிடலாம். நம்ம பகல் நேரம் எனர்ஜியா இருக்கணும்னா ராத்திரி நேரம் ஓய்வு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதான் நம்மளோட 2வது தூண் உறக்கம். ஒரு சூப்பரான நைட் தூக்கத்துக்கு நாம எப்படி தயாராகலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல தூக்கத்துக்கு ஒரு சூப்பர் ஃபார்முலா இருக்கு. 10, 3, 2, 1, 0. என்னடா இது நம்பரா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது உங்க உடலையும் மனசையும் தூக்கத்துக்கு தயார் பண்ற ஒரு பவர்ஃபுல் கைடு. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. அதோடு சேர்த்து இன்னும் 2 சின்ன விஷயம். உங்க பெட்ரூமை கொஞ்சம் கூலா வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி முடிஞ்ச வரைக்கும் ஒரே டைமுக்கு தூங்கி ஒரே டைமுக்கு எழுந்துக்க பாருங்க. இது உங்க தூக்கத்தோட தரத்தை ரொம்பவே அதிகப்படுத்தும். ஓகே, நல்லா மூவ் பண்ணியாச்சு, நல்லா தூங்கியாச்சு. அடுத்து நம்ம 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண் நீரேற்றம். அதாவது போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது. இது நீங்க செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனா அதிக பலன் தரக்கூடிய ஒரு பழக்கம். இங்க மாற்று விளைவுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரொம்ப சிம்பிள். நீங்க டெய்லி குடிக்கிற அந்த சுகர் போட்ட காஃபி, ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ்க்கு பதிலா வெறும் தண்ணிய குடிச்சீங்கன்னா போதும். தேவையில்லாத கேலரிஸ் எல்லாம் கட் ஆகி உங்க ஹெல்த்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் தெரியும். எனக்கு எவ்வளவு தண்ணி தேவைன்னு உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த சிம்பிள் ஃபார்முலாவை வச்சு உங்க எடைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு நீங்களே ஈஸியா கணக்கு போட்டுடலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? நீங்க தண்ணி குடிக்கும் போது உங்க உடம்போட மெட்டபாலிசம், அதாவது கேலரி எரிக்கிற வேகம் கொஞ்ச நேரத்துக்கு அதிகமாகுமா? ஆச்சரியமா இருக்குல்ல? சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் நாள் முழுக்க இதோட பலன் கூடிட்டே போகும். சரி, இப்போ இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதெல்லாம் எப்படி வாழ்க்கையில கொண்டு வரது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அததான் இப்ப பார்க்க போறோம். இவ்ளோ விஷயங்களை கேட்டதும் அடையங்கப்பா இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு தோணலாம். கவலையே படாதீங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க முக்கியமான விஷயமே சின்னதா ஆரம்பிக்கிறது தான். இந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு அதை மட்டும் பண்ணுங்க. அந்த ஒரு சின்ன வெற்றி தான் பெரிய மாற்றத்துக்கான முதல் படியா இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஒரு புது பழக்கம் நம்ம வாழ்க்கையோட சேர சராசரியா 66 நாள் ஆகும்.
இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஸ்டெப் தான் உங்க புது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பிள்ளையார் சுழி. அப்ப சொல்லுங்க, உங்களுடைய 66 நாள் பயணம் எதிலிருந்து தொடங்க போகுது?